யாருமே கிடையாது. அம்மா அப்பா யாருன்னே தெரியாது. என்னன்னா அம்மா தான் கூப்பிடுவாங்க. ஆமா. அண்ணன் நான் இருக்கேன்ல. அம்மா அப்பா 2 பேருமே இல்ல. 543 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் குரூப். இவங்க தேர்ட் குரூப், இவங்க தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் 5. ஓ அப்படியா? ஓ சூப்பர்மா. தேர்ட் குரூப் இருக்காங்க 54. சூப்பர்மா. நீ என்ன படிக்கணுமா? சொல்லு. இன்னும் ஐடியா இல்லையா? தேர்ட் குரூப் சார், அக்கவுண்ட்ஸ், கம்ப்யூட்டர். வேலைக்கு போய் சொல்றாங்க. படிக்கணுமா? அம்மா அப்பா 2 பேருமே கிடையாதா? ஓ ஒரு கிட்னி இல்லை சார். இவனுக்கு யாருமே சுத்தமாக யாருமே கிடையாது. அவங்க 4 பேருமே இங்கே படிக்கிறாங்க. தம்பி, அண்ணன், தங்கச்சி எல்லாமே இங்கே தான் படிக்கிறாங்க. ஓ அம்மா அப்பா 2 பேருமே இல்லையா? ஓ. என்னோட பேர் வந்துட்டு வெண்மதி. நான் வந்துட்டு பூதமலை மலை கிராமத்தில் வந்துட்டு இருக்கேன். நான் தான் இங்கே வந்துட்டு டிகிரி முடித்த ஃபஸ்ட்டு பொண்ணு. என்னால் வந்துட்டு இதுக்கு மேலே படிக்கணும்னு ஆசை. எங்கள் அப்பா அம்மானால முடியல, படிக்க வைக்க முடியல. அதனால் வந்துட்டு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கூப்பிட்டோம். கௌதம் கண்ணன் சாருக்கு வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு நாங்கள் ஹெல்ப் கேட்டோம். இதுக்கு மேலே என்னால் பிஎட் படிக்கணும், எங்களால் படிக்க வைக்க முடியல அப்படின்னு பேசணும். அவங்க வந்துட்டு வில்லேஜ் ஃபவுண்டேஷன் மூலமாக நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசினது மட்டும் இல்லாமல் எங்கள் வீடு தேடி வந்தியே எங்களை பார்த்தாங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பிள்ளைய நான் படிக்க வைக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்துட்டையும் ஹெல்ப் கேட்டேன், முடியல. சார் வந்திருக்கிறாரு, சாரை நம்பி நாங்கள் இருக்கிறோம். சார் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு சார் என் வீட்டை தேடி பூதமலை தேடி எட்டத்தில் ஏறி வந்திருக்கிறாரு. சார் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, பணம் கட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த சாருக்கு கோடி கோடியும். எனக்கு வந்து கார்டியா டெக்னாலஜி படிக்கணும்னு ஆசை. ஆனால் வந்து எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இன்னொன்று நான் வந்து சிங்கிள் பேரண்ட், வீட்டில் படிக்க வைக்க முடியலை. அதனால எனக்கு வில்லேஜ் பெல்ஸ்லேருந்து அண்ணா படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கை இல்லை, அதை வச்சு அவங்க பெரிய சாதனை பண்ணிட்டாங்க. கை மட்டும் கிடையாது, அவங்களுக்கு தலையிலையும் பாதி பக்கம் இருக்காது. தங்கச்சிக்கு ஒரு கை இல்லை என்று யார் சொன்னது? நம்பிக்கை இருக்கிறது. கல்வியில் சாதித்திருக்கிறார். மாணவி ராணி அவங்க கிராமத்தில் இருக்கோம். இது ரொம்ப டீப்பான ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மலை கிராமம். இந்த கிராமத்துலேருந்து படித்து இன்றைக்கி இந்த மாணவி வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. இவங்க வாழ்கிற இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கா? ஸோ இந்த கிராமத்துலேருந்து படித்து சாதனை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் டீப் ஃபாரஸ்ட்டில் நாங்கள் நடந்து வந்து இந்த கிராமத்தை அடைஞ்சோம். என் பேர் மாசாணி அக்ஷயா. நான் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். 12th 550 மார்க் எடுத்தேன். எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே சுகர் பேஷண்ட். எங்கள் அப்பா வந்து கூலி வேலை தான் செய்கிறாரு. எனக்கு வந்து இப்போ படிக்க வைக்கிறது ஹெல்ப் பண்ணுறது வில்லேஜ் பெல்ஸ் ஃபவுண்டேஷன். பார்வையற்றோர் கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் ஒரு 30 குடும்பம் இருக்குது. 30 குடும்பத்தில் இருக்க கணவன் மனைவி இருவருக்குமே பார்வை தெரியாது. தம்பி விமல் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அந்த பையன் வந்து இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காரு. அம்மாவுக்கும் கண்ணு தெரியாது, ஐயாவுக்கும் கண்ணு தெரியாது. ரொம்ப கொடுமையான விஷயம். இவங்க பசங்களை வந்து நான் கல்லூரியில் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். என் பேர் மகாலட்சுமி. நான் சின்ன வயசுலேருந்து ஆசிரமத்திலேருந்து தான் படித்தேன். இப்போ நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கேன். அம்மா வந்து மனநல பாதிக்கப்பட்டவங்க. எனக்கு அப்பா இல்லை. இப்போ வில்லேஜ் பெல்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து தான் எனக்கு அண்ணா படிக்க வைக்கிறேன்னு இருக்காங்க. என் பேர் நித்யஸ்ரீ. நான் குதிரையாறு மலைப்பகுதியில் இருக்கோம். இந்த வீடு கௌதமண்ணா தான் கட்டி கொடுத்தாங்க. +2 நல்ல மார்க் எடுத்தால் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்தே. அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கும் மன வளர்ச்சி இது ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, படிக்கவே விட மாட்டாங்க. இப்போ வந்து அதனால் அண்ணா இருந்துட்டு நல்லா படிச்சின்னா காலேஜ் நானே சேர்த்து விட்றேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நான் படித்து நல்ல மார்க் எடுத்திருக்கனால அண்ணா என்னை காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என் பேர் பிரியா. எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். சிங்கிள் பேரண்ட் சைல்டு. எனக்கு அண்ணா இருக்காங்க. அவங்க 2023 பேட்சில் ஸ்டேட் 2nd மார்க் வாங்கினாங்க. 597 அவுட் ஆஃப் 600 வாங்கினாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வில்லேஜ் பெல்ஸ் தான் அவங்கள படிக்க வைக்கிறாங்க. இந்த வருஷம் நான் 12th முடிச்சிருக்கேன். 591 மார்க் அவுட் ஆஃப் 600 வாங்கியிருக்கேன். இந்த வருஷமும் எனக்கு வில்லேஜ் பெல்ஸ் தான் ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. என் பேர் கனிப்பிரியா. நான் செம்பராங்குளத்தில் நான் மலையில் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் வந்து இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து எம்எஸ்சி படிக்கணும்னு ஆசை. அதனால் வந்து வில்லேஜ் பெல்ஸ்லேருந்து என்னை படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என் பேர் சுமித்ரா. நான் குதிரையாறு டேமில் மலைப்பகுதியில் இருக்கேன்.
வில்லேஜ் பெல்ஸ் மூலமாக தான் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. இப்போ +2 முடிச்சிருக்கேன். ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னை படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். என் பேர் பவானி. நான் இந்த வருஷம் 12th முடிச்சிருக்கேன். நான் வந்து போலூர் மலை கிராமத்தை சேர்ந்த பொண்ணு. எனக்கு வந்து கல்லூரி படிக்கணும்னு ஆசை. இன்றைக்கி வந்து நான் வில்லேஜ் பெல்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். அவங்க மூலியமாக என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் ஹர்ஷினி. நான் 12th 550 எடுத்தேன். எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இன்ஜினியரிங் படிக்க வைக்கிற அளவுக்கு வந்து வசதி இல்லை. ஸோ என்னை வில்லேஜ் பெல்ஸ் வந்து நல்ல காலேஜில் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. ஸோ நான் இதை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த பொண்ணு பேர் ராஜராஜேஸ்வரி. 12th 484 மார்க் வாங்கியிருக்காங்க. நம்ம வந்து அந்த பொண்ணை ஜிவிஜி உமன்ஸ் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிக்க வைக்க போகிறோம். அவங்க அப்பா அம்மா இவங்க 2 பேரும். அவங்க 2 பேர்த்துக்குமே பிறவியிலேருந்தே கண்ணு தெரியாது. அந்த பொண்ணு வந்து படிக்க வைக்க முடியலன்னு சொல்லிவிட்டு ஃபேன்சி கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு 200 சம்பளமாம்மா. ஸோ நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்து விடுறேம்மா, நீ கம்ப்யூட்டர் கிளாஸ் போய் படி, அதுக்கப்புறம் காலேஜும் ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஸோ காலேஜ் போகிற வரைக்கும் நீ கம்ப்யூட்டர் கிளாஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜில் படிமான்னு சொல்லியிருக்கேன். ஓகேவாம்மா? ஓகே சார். சரியா? வேலைக்கெலாம் போகக்கூடாது. ஓகே சார். பை.